வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சில ரீசன்ஸ்னால அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம போக வேணாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் 2A மெயின்ஸ்க்காக ஃபவுண்டேஷன் கோர்சஸ் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். அட் த சேம் டைம் ரிவிஷன் வீடியோஸ் நிறையா பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பர் சரியா ஒரு 50 கொஷின் பேப்பர் வந்து எக்ஸ்பெக்டட் சீரீஸாக லெவலப் ரிவிஷன் அப்படின்ற ஒரு சீரீஸ் நம்ம புதுசாக பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் 2A மெயின்ஸோட லேட்டஸ்ட் பேட்டர்ன் சரியா லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ லேட்டஸ்ட் பேட்டர்னா என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக டிஎன்பிஎஸ்சி சில ஏரியாவை காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க சரியா. நீங்கள் வந்து 2006லேருந்து 2007 2008 ஒவ்வொரு வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனிங் கொஸ்டின் வந்துருக்கும் சரியா. அப்போ என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்களோ, என்னென்ன டாபிக்ஸ் கேட்டாங்களோ அது இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சீரீஸ், கோடிங், டிகோடிங், ஸோ இதெல்லாமே வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கேட்குறது தான். பட் இதெல்லாம் வந்து தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி சில இடங்களில் சில புது ஏரியாக்குள்ளே போயிருக்காங்க சரியா. அதுதான் வந்து அந்த லேட்டஸ்ட் பேட்டர்ன், அதுதான் வந்து அந்த அப்டேட்டட் பேட்டர்ன் சரி. அப்போ டிஎன்பிஎஸ்சி புது ஏரியாக்குள்ளே போயிருக்காங்கன்னா அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் சரியா. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும் சரியா. ஸோ இந்த லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி நிறைய நம்ம படிக்கணும். அட் த சேம் டைம் அந்த லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி அது ரெலவெண்ட்டாக ஏதாவது கேட்டிருக்காங்களா சரியா. டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி அது ரெலவெண்ட்டாக வேறு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதையும் நம்ம கண்டிப்பாக படித்தாங்க சரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினில் நிறைய எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ், ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ், அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியோட பிவிக்யூ கொஸ்டின்ஸ் சரியா. ஸோ இதெல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து நமக்கு ஃபார் 2026 மார்ச் 15 நடக்க போகிற இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு சரியா. இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எக்ஸ்க்ளூசிவான கிளாஸ் சரியா. 15 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கிளாஸ். இந்த லேட்டஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கேன். வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியா. அதே மாதிரி வேர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட், இந்த டிக்ஷனரி, இந்த டாபிக் எல்லாமே வந்து எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியோடது சரியா. எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியோடது. டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கேட்டதே கிடையாது. இப்போ புதுசாக நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து அலிகேஷன். ஸோ அலிகேஷன் பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஷின் இருந்தது சரியா. ஒரு கொஷின் இந்த அலிகேஷன் பேஸ் பண்ணி வந்தது. ஏகா இந்த அலிகேஷன்றதுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து மேக்ஸ் டாபிக், ரீசனிங் டாப்பிக்கே கிடையாது சரியா. மேக்ஸில் மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது சரியா. அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி வந்திருக்க ஒரு டாபிக் சரி. அதில் மிக்சர் டாப்பிக்கை விட்டுட்டு அலிகேஷன் டாபிக் இருந்து மட்டும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சரி. நெக்ஸ்ட்டு ஏஜ். எகைன் ஏஜுமே நமக்கு என்னது மேக்ஸ் டாபிக் தான் சரியா. மேக்ஸில் ரேஷியோவில் வரக்கூடிய ஒரு டாபிக். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஏஜில் வந்துட்டு ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க சரியா. நம்ம ஃபவுண்டேஷன்லேயே ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம் சரியா. ஆனால் லேட்டஸ்ட் பேட்டர்னா டிஎன்பிஎஸ்சி ஏஜ் கேட்குறாங்க. ஆனால் எங்கே போயிட்டாங்கன்னா ஈக்குவேஷன் பேஸ் பண்ண ஏஜ் கொஸ்டின் போயிட்டாங்க சரியா. எகைன் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண ஏஜ் டாபிக் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி பல வருஷங்களுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இப்போ திரும்பியும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க சரியா. ஏஜ் டாப்பிக்கில் கஷ்டமான ஏரியா அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் டைப் தான் சரியா. ஏஜ் டாபிக் ரொம்ப ஈஸி. அதில் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் டைப்லேருந்து கேட்கலாம். ஏஜை கஷ்டமாக கேட்கணுன்றதுக்காக தான் அவங்க இந்த ஈக்குவேஷன் டைப்புக்குள்ளே போகிறாங்க சரியா. அடுத்து டைரக்ஷன்ஸ். எகைன் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனும் ஈஸியான டாபிக் தான். அதில் டஃப்பான ஏரியா எதுனா இந்த கோடட் டைரக்ஷன் சரியா. இந்த கோடட் டைரக்ஷன்லாம் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி. ஸோ இதில் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக கேட்டு இப்போ கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க சரி. இந்த கோடட் டைரக்ஷன்லாம் வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி திரும்பி அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த அட்ரஸ் மேட்சிங் சரியா. ஏன் இந்த அட்ரஸ் மேட்சிங் நான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, ஒரு டேட்டா எடுத்து பார்க்கணும். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் போன குரூப் 2A மெயின்ஸ் சரியா. போன குரூப் 2A மெயின்ஸ் எப்போ நடந்துச்சுன்னா Feb 8 2025 சரியா. இப்போ ஒரு குரூப் 2A மெயின்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிருக்கு. இதுவும் நமக்கு ஃபெப்பில் தான் நடந்திருக்கு 2026 சரியா. இந்த Feb 2025 நடந்த குரூப் 2A மெயின்ஸில் 40 கொஸ்டின் இருந்ததா? இந்த 40 கொஸ்டினில் அட்ரஸ் மேட்சிங் கொஸ்டின் இருந்துச்சா? இல்லை சரியா. ஒரு அட்ரஸ் மேட்சிங் கொஸ்டின் கூட கிடையாது. இப்போ நமக்கு கொஸ்டின் இருக்குது. லேட்டஸ்ட் பேட்டர்னில் டிஎன்பிஎஸ்சி அட்ரஸ் மேட்சிங் பற்றி கேட்கறதுக்கு பாசிபிள் இருந்திருக்கு சரியா. ஏகன் போன குரூப் 2A மெயின்ஸில் கேட்கல. ஆனால் இப்போ ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த குரூப் 2A மெயின்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த எஸ்எஸ்சியில் அட்ரஸ் மேட்சிங் கொஸ்டின்
அதிகமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லா ஷிஃப்ட்லேயும் 2 கொஸ்டின் இருந்தது. ஆனால் இந்த மெயின்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ்லையோ அல்லது ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ்லையோ அட்ரஸ் மேட்சிங் கிடையவே கிடையாது. சரி, என்ன சொல்ல வரேன் புரியுதா? 2025 மெயின்ஸ்க்கு முன்னாடி நடந்த எஸ்எஸ்சிலையும் ஆர்ஆர்பிலையும் அட்ரஸ் மேட்சிங் கேட்கவே இல்லை. அதனால் குரூப் டிஏ மெயின்ஸ்லையும் அட்ரஸ் மேட்சிங் இல்லை. இந்த குரூப் டிஏ மெயின்ஸ் முடிஞ்சு நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் அட்ரஸ் மேட்சிங் அதிகமாக கேட்டிருந்தாங்க. எகைன் இந்த வருஷமும் நமக்கு ஒரு கொஸ்டின் அட்ரஸ் மேட்சிங் இருக்குது. சரியா? ஓகே. அடுத்து செட் தியரி. செட் தியரி வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டாபிக். யாருமே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். சரியா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் தான். சரியா? எஸ்சிஆர்டி புக்கில், டிஎன்எஸ்சிஆர்டியில் நமக்கு இருக்கிற கண்டென்ட் தான். ஸோ இது நமக்கு அப்டேட்டடாக இருக்குது. சரியா? ரீசனிங்கில் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாது. ஸோ இதை தான் வந்து நான் ஃபவுண்டேஷன்லேயுமே சொல்லியிருந்தேன். 50 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 40 to 45 கொஸ்டின் அந்த ரீசனிங் மாதிரியே வந்துடும். ஆனால் அந்த 5 கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு இருக்கிற தனியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கொஸ்டின்ஸ். சரியா? அது டிஎன்பிஎஸ்சி டிசைட் பண்ணுறது தான். ஸோ எங்கேருந்து வேணால் கேட்கலாம். இப்போ அலிகேஷன் டாபிக் வந்து மேக்ஸ் தான், இது நமக்கு ரீசனிங்கில் வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, அதே மாதிரி செட் தியரி, இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இந்த லேட்டஸ்ட் பேட்டர்ன். அண்ட் நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷாக்கான ஒரு ஏரியானா இந்த மாதிரி ஏரியா தான். மற்றபடி மற்ற ஏரியாஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் அனாலஜியாக இருக்கட்டும், ஆட் ஒன் அவுட்டாக இருக்கட்டும், கிளாசிஃபிகேஷன், லைக் கோடிங் டிகோடிங், சீரீஸ் டாப்பிக்கு, வென் டயக்ராம், இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக போன மெயின்ஸ்லேயும் இருந்தது. அதில் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. அதிகமான சேஞ்சஸ் இங்கே மட்டும்தான். ஓகேவா? சரி, ஸோ இதை நம்ம அப்டேட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஏரியாவில் நம்ம அதிகமான ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எகைன் டார்கெட் 45+. ஸோ எப்போதுமே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. 45+ கட்டாயம் வாங்கணும். அப்போ தான் காம்படிஷன். ஸோ அதுக்கு நமக்கு தேவை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் கட்டாயம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் ஃபுல் மார்க். சரியா? இனி இருக்கக்கூடிய டைமில் ஃபுல் மார்க் போங்க. ஃபுல் மார்க்ங்கிறது 50-50 கொஸ்டினா. சரியா? 50-50 கொஸ்டினா மிக்ஸ்டாக இருக்கணும். சரியா? ஒரே டாப்பிக்கில் 50 போடாதீங்க. சரியா? மிக்ஸ்டு கொஸ்டின்ஸாக 50-50 கொஸ்டின் ஃபுல் மார்க்காக போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ரீசனிங் ஃபவுண்டேஷன் மாடியூல், சரியா, ரீசனிங் ஃபவுண்டேஷன் மாடியூல் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பிளேலிஸ்ட் இருக்குது நமக்கு, டிஎன்பிஎஸ்சி ரீசனிங், சரியா, டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் அண்ட் ஆர்ஆர்பி ரீசனிங். ஸோ இந்த 2 பிளேலிஸ்ட்லையுமே நமக்கு இத்தனை டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு. சரியா? ஸோ மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் சிம்பிள் ரீசனிங். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் சிம்பிள் ரீசனிங்லாம் வந்து அதிகமாக இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்காக டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. இதை நான் நடத்தும்போது, ஃபவுண்டேஷன் நடத்தும்போதுமே நான் சொல்லியிருந்தேன், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டிங்காக வச்சுருக்காங்க. எல்லா ஷிஃப்ட்லையும், எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்குது. குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 4 ப்ரிலிம்ஸு, குரூப் 2 ப்ரிலிம்ஸு, டெக்னிக்கல் சர்வீஸ்னு எல்லாத்துலேயுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் டாபிக், சரியா? ஸோ இந்த ஏஜ் டாப்பிக்கில் நம்ம எல்லா டைப்புமே கவர் பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் ஈக்குவேஷன் டைப். சரியா? ஈக்குவேஷன் டைப் முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் பேசிக்காக லைக் டயஸு, கோடிங் டிகோடிங், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணது. சரியா? ஓகே, இந்த 2 பிளேலிஸ்ட்லையுமே உங்களுக்கு இவ்வளோ இந்த 11 டாபிக் கவர் ஆயிருக்கும். இதோட கண்டினியூவேஷன், சரியா, இதோட கண்டினியூவேஷன் ஆர்ஆர்பி என்டிபிசி ரிவிஷன் எக்ஸ்பிரஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதில் நமக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அது போக நமக்கு வென் டயக்ராம். சரியா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. கிளியரா? எகைன் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸோட லேட்டஸ்ட் பேட்டர்னில் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இருக்குது. சரியா? லேட்டஸ்ட் பேட்டர்னில் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இருக்குது. அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பிளேலிஸ்ட், டிஎன்பிஎஸ்சி ரீசனிங், ஆர்ஆர்பி ரீசனிங், என்டிபிசி ரிவிஷன் எக்ஸ்பிரஸ் ரீசனிங், சரியா, இது 3மே பிளேலிஸ்ட், இது 3மே கண்டினியூவேஷன் தான். சரியா? 3மே வந்து நமக்கு ஃபவுண்டேஷனுக்காக, சரியா, பேசிக்ஸில் இருந்து இருக்கும் ஃபவுண்டேஷன் பிளேலிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிவிஷன். சரியா? ரீசனிங் ரிவிஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செட்டுக்காக நமக்கு இந்த 3 பிளேலிஸ்ட் இருக்குது. ஒன்று இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி. ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் லெவல் அப் ரிவிஷன். சரியா? ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ். சரியா? ஒரு ஃபுல் மார்க் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ், இதை நம்ம ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ் மாரத்தான். ஸோ இதில் ஒரு 7 வீடியோ இருக்குது. இதையும் நம்ம ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ரிலிம்ஸ்க்கு எடுக்கிறது மெயின்ஸ்க்கு வராது அப்படிலாம் கிடையாது. மெயின்ஸில் அட்டன் பண்ண போகிறா இருந்தாலும் ப்ரிலிம்ஸில் வர கொஸ்டின்ஸ் நமக்கு மெயின்ஸ்லேயே வரலாம். சரியா? அது ஒரு ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நான் அந்த ரிவிஷன் கிளாஸஸ்லேயே நான் நிறைய சொல்லியிருந்தேன்.
டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா, இந்த இடத்துல பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, டெக்னிக்கல் சர்வீஸ் அண்ட் ஏஇ. சரியா, ஸோ இத்தனை எக்ஸாம் 2025 டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சரியா, இதுக்கப்புறம் நமக்கு குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதை நான் அப்டேட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு 4 எக்ஸாம். ஓகேவா, இதில் அதிகமாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்கள், சீரீஸ். சரியா, இவ்வளவு ஏரியா சீரீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அப்போ கட்டாயம் மெயின்ஸில் சீரீஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். சரி, ஏன்னா டிஎன்பிசி இந்த 2025 இந்த ட்ரெண்டிங்கில் அதை வச்சுருக்காங்கன்னா கட்டாயம் இருக்கும். அடுத்து வாங்க, அடுத்து டைஸ். சரியா, கட்டாயம் டைஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆல்ஃபா நியூமரிக், ஆல்ஃபாபேட் டெஸ்ட். சரி, இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமான டாபிக் தான், ஆல்ஃபாபேட் டெஸ்ட் அண்டு ஆல்ஃபா நியூமரிக். கட்டாயம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கோடிங் டிகோடிங், ஆட் ஒன் அவுட், வேர்டு ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்டு ஃபார்மேஷன் டிஎன்பிசியோட லேட்டஸ்ட் மெயின்ஸ் பேட்டர்னில் வேர்டு ஃபார்மேஷன்லேருந்து கேள்வி இருந்தது. சரி, வேர்டு ஃபார்மேஷன் அண்ட் அதோட அலைடு சாப்டர்ஸ்லேருந்து கேள்வி இருந்தது, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏஜ். சரியா, ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், லேட்டஸ்ட் பேட்டர்னில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்னது, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன், இதை பேஸ் பண்ண போர்டு மாஸ் ரூலை பேஸ் பண்ண ஏரியா. சரியா, ஸோ இது எல்லாமே 2025 டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ண லேட்டஸ்ட் பேட்டர்ன். சரியா, அப்போ டிஎன்பிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸில் என்னென்ன டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அந்த டாப்பிக்கை மெயின்ஸில் 100% ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ எந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ இல்லையோ, ப்ரிலிம்ஸில் டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். எகைன் இந்த குரூப் டிஏ மெயின்ஸ்க்காக, சரியா, குரூப் டிஏ மெயின்ஸ்க்காக நம்ம சில முக்கியமான சாப்டர்ஸ், சரியா, நான் சொன்ன மாதிரி டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற சில ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி அந்த லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற, குறிப்பாக லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற சில கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், எ நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ். சரியா, எ நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ். ஆல்வேஸ்னு என்ன அர்த்தம், 100% அது ட்ரூவாக இருக்கணும். சரி, ஆல்வேஸுங்கிற வார்த்தை என்ன அர்த்தம், 100%. கட்டாயம் அது இருக்கணும், அது இல்லைன்னா அது இல்லவே இல்லை. சரியா, இந்த விஷயம் இல்லைன்னா ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான் இந்த ஆல்வேஸ். சரியா, ஒரு செய்தித்தாளில் எப்போதும் இருப்பது, விளம்பரமா, செய்தியா, ஆசிரியரா, பக்கமா, தேதியா. கட்டாயம் விளம்பரம் எலிமினேட் பண்ணிடலாம். சரியா, விளம்பரம் இல்லாமல் ஒரு செய்தித்தாள் வரலாம். சரியா, அடுத்து தேதி இல்லாமல் கூட ஒரு செய்தித்தாள் வரலாம். பிரிண்டிங் மிஸ்டேக்கில் தேதி போடலை அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாமே, தேதி இல்லாமல் கூட ஒரு செய்தித்தாள் வரலாம். அடுத்து ஒரு ஆசிரியர் இல்லாமல் கூட ஒரு செய்தித்தாள் வரலாம். சரியா, ரேண்டமான சில நியூஸஸ். சரியா, எல்லா நியூஸ்க்கும் ஆசிரியர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தலையங்கம் மாதிரியான முக்கியமான நியூஸ்க்கு தான் ஆசிரியர் இருக்கணும். ஸோ டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் நம்ம ஆசிரியர் எலிமினேட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை இந்த செய்தியா இல்லை பக்கமா, இங்கே நம்ம டெசிஷன் எடுக்கணும். சரியா, எகைன் செய்தித்தாள் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால, சரியா, நியூஸ் பேப்பர் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால இங்கே ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் நம்ம செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ ஆன்சர் செய்தி. சரியா, இந்த இடத்துல நம்ம பக்கத்தை எலிமினேட் பண்ணுறோம். லாஜிக் புரிஞ்சா? ஒருவேளை இந்த கேள்வியில் எ புக் ஆல்வேஸ் ஹேஸ் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா, ஒரு புத்தகத்தில் எப்போதும் இருப்பது அப்படின்ற ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அந்த இடத்துல செய்திக்கு விட பக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்போ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேள்வி தான் தீர்மானிக்குது. சரியா, ஓகே. ஒரு செய்தித்தாளில் எப்போதும் இருப்பது, எ நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ். இந்த கேள்வியை கட்டாயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். சரியா, ஸோ இந்த கேள்வி எந்த இடத்துல நம்ம டீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ். சரியா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸோட லெவல் அப் ரிவிஷன் ரீசனிங். சரியா, நான் சொல்லியிருந்தேன்ல அந்த 50 கொஸ்டின்ஸ், 50 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னு சொல்லி நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் ஒரு 50 கொஸ்டின் ரியல் எக்ஸாமில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக மிக்ஸ்டு டாப்பிக்காக ஒரு 50 கொஸ்டின் அந்த பிளேலிஸ்ட்டில் நான் டீச் பண்ணியிருந்தேன். இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே இந்த கொஸ்டின் தான். சரியா, இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே என் நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ்ன்ற இந்த கொஸ்டின் தான். சரி, இந்த கொஸ்டின் நிறைய பேர் லேட்டஸ்ட்டாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஓகே. அடுத்து இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இந்த கேள்வி மாதிரி டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த கொஸ்டின் பார்க்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அஸ் தி ஆன்சர். எ ஃபேக்ட்ரி ஆல்வேஸ் ஹேஸ். எ ஃபேக்ட்ரி ஆல்வேஸ் ஹேஸ். ஒரு தொழிற்சாலையில் எப்போதும் இருப்பது. சரியா, ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது. இந்த வார்த்தை எப்பொழுதுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஓகே. எலக்ட்ரிசிட்டி, மின்சாரமா,
மின்சாரம் இல்லாத சில தொழிற்சாலைகள் கூட இருக்குது. அப்போ மின்சாரம் கட்டாயம் கிடையாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செங்கல் சூளை இருக்குது. சரியா? செங்கல் தயாரிக்கிற இடம் இருக்குது. அதே மாதிரி கைத்தறி, சரியா? அதே மாதிரி மண்பாண்டங்கள் செய்கிற இடம் பாட்ரி. சரியா? ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு மின்சாரம் கட்டாயம் தேவைப்படாது. சரியா? மின்சாரம் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் மேனுவல் ஒர்க் தான். சரியா? ஆட்கள் தான் இறங்கி வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் அங்கே மின்சாரம் தேவைப்படாது. அடுத்து புகைப்போக்கி சிம்னி. நமக்கு எல்லா தொழிற்சாலைகளிலும் சிம்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. புகை சம்பந்தப்பட்ட புகையை வெளியிடுற அந்த மாதிரி தொழிற்சாலைகளை மட்டும் தான் அது தேவையை தவிர்த்து எல்லா தொழிற்சாலைக்கும் அது தேவைன்னு நம்ம சொல்லிட முடியாது. சரியா? அப்போ ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம். ஃபைல்ஸ், கோப்புகள், எல்லா தொழிற்சாலைக்கும் கோப்புகள் தேவைன்ற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செங்கல் சோலைக்கோ கைத்தறிக்கோ பாட்ரிக்கோ இது மாதிரியான தொழிற்சாலைகளுக்கு கோப்புகள் தேவைன்ற அவசியம் இல்லை. அப்போ ஃபைனலாக என்ன தேவை? என்ன இருக்குது? ஒர்க்கர்ஸ். சரியா? ஒரு தொழிற்சாலைக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ வேலை பார்க்குற ஆட்கள் கட்டாயம் இருக்கணும். கிளியரா? எகைன் இந்த இடத்துல நம்ம ஒர்க்கர்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான். சரியா? கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பெஸ்ட் எது? ஒர்க்கர்ஸ். நாளைக்கு ஆப்ஷன் மாறுச்சுன்னா ஆன்சர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளியரா? ஓகே, இது முக்கியமான கேள்வி. போன குரூப் 2A மெயின்ஸில், சரியா, போன குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். சரியா? அடுத்து இந்த கொஸ்டின். எ பீஸ் ஆஃப் ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. அடிக்கடி, சில நேரங்களில், ஒருபோதும் கிடையாது, எப்போதும். சரியா? ஸோ ஆல்வேஸ். ஆன்சர் என்னது? ஆல்வேஸ். இது பியூர்லி ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். சரியா? சயின்ஸ் அடிப்படையில் கேட்டிருக்க கொஸ்டின். ஒரு தண்ணீரில் பனிக்கட்டி ஏன் மிதக்குதுன்றதுக்கான பேசிக் லா என்னது? டென்சிட்டி. சரியா? பிகாஸ் டென்சிட்டி ஆஃப், சரியா, டென்சிட்டி ஆஃப் ஐஸ். ஒரு ஐஸ் கியூபோட டென்சிட்டி வந்து நீரின், சரியா, தண்ணீரோட அடர்த்தியை விட மிக மிக குறைவு. சரியா? வாட்டர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் கியூப் என்னது? 0.92 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னது? 1.00 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ தண்ணீரினுடைய அடர்த்தியை விட ஐஸ் கட்டியினுடைய அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த ஐஸ் கட்டியானது நம்ம தண்ணீரில் எப்போதுமே மிதக்குது. சரியா? ஆல்வேஸ். இந்த வார்த்தை முக்கியம். ஆல்வேஸ். சரியா? நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். சரியா? நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பழைய புக்கு. சரியா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு கட்டம் போட்டு இருக்கும். இவ்வளவு பெரிய சனி கோளை நீரில் தூக்கி போட்டாலும் மிதக்குமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் ஒரு பொம்மை படம் இருக்கிற மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம சாட்டன் பிளானட் தெரியும். சரி, சாட்டன் பிளானட் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் அந்த சாட்டன் பிளானட்டே நீங்கள் ஒரு தண்ணியில் தூக்கி போட்டால் அந்த பிளானட் மிதக்கும். ரீசன் என்ன? டென்சிட்டி ஆஃப் சாட்டன் இஸ் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். சரியா? நீரினுடைய அடர்த்தியை விட சனிக்கோளினுடைய அடர்த்தி மிக மிக குறைவு. சரியா? இப்போ இந்த இடத்துல சனிக்கோளினுடைய அடர்த்தின்னு பார்க்கும்போது, சரியா, டென்சிட்டி ஆஃப் சாட்டன், சரியா, நமக்கு 0.69 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதை விட நமக்கு வாட்டரோட, சரி, இதை விட வாட்டரோட டென்சிட்டி நமக்கு அதிகம். அப்போ நமக்கு வாட்டரில் சாட்டன் பிளானட்டை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த பிளானட்டே மிதக்கும். சரியா? ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல் இந்த கொஷினில் இருக்குது. சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின் நமக்கு முக்கியம். இதுதான் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் சொல்லி டிஎன்பிசி கொண்டு வந்திருக்க ஒரு ஏரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி காமன் சென்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரும். அட் த சேம் டைம் இந்த கொஸ்டின் மாதிரி நமக்கு சயின்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? மேலே கேட்டிருக்க இந்த கொஸ்டின் காமன் சென்ஸை பேஸ் பண்ணி கேட்குறது. அதை நீங்கள் எங்கேயுமே எந்த புத்தகத்துலையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜென்ரலாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். கீழே கொடுத்துருக்கத கொஞ்சம் சயின்ஸ் நாலேஜ் இருந்தால் போடலாம். சரி? ஸோ இந்த 2 ஏரியாவிலுமே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இந்த பிளேலிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட், ஓகே, ஃபஸ்ட்டு கீழே உள்ள இந்த கொஸ்டினுக்கு வரலாம். ரமேஷ் இஸ் 13th in a class of 33 students. சரியா? கிளாஸ் ஆஃப் 33 ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம். இதுதான் நமக்கு டோட்டல்னு அர்த்தம். டோட்டலாக நமக்கு 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ரமேஷ் 13வது இடத்துல இருக்கார். சரியா? அடுத்து there are 5 students below சுரேஷ். சரியா? சுரேஷ்க்கு கீழே 5 பேர் இருக்காங்க. சரியா? இப்போ இந்த நம்பர் லைன் பாருங்க. ஸோ இதுதான் டோட்டல். இது டாப்பு, இது பாட்டம். மொத்தமாக நமக்கு 33 பேர் இருக்காங்க. சரியா? மொத்தமாக நமக்கு 33 பேர் இருக்காங்க. ரமேஷ் டாப்ல இருந்து 13வது இடத்துல இருக்காரு. சுரேஷ் பாட்டம்ல இருந்து, சரியா, சுரேஷ்க்கு கீழே there are 5 students below சுரேஷ்னா சுரேஷ்க்கு கீழே 5 பேர் இருக்காங்க. அப்படின்னா அர்த்தம் கீழே இருந்து சுரேஷ் 6வது இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். லாஜிக் புரிஞ்சா? சுரேஷ்க்கு கீழே 5 பேர் இருக்காங்கன்னா
கீழே இருந்து பார்க்கும்போது சுரேஷ் 6வது இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, இந்த நம்பர் லைனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே மேலே ரமேஷ் நமக்கு 13வது இடத்துல இருக்காரு, கீழே இருந்து சுரேஷ் நமக்கு 6வது இடத்துல இருக்காரு, நடுவில் நமக்கு கேப் இருக்கு. கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் பெட்வீன் ரமேஷ் அண்ட் சுரேஷ்? அப்படியானால் ரமேஷ் மற்றும் சுரேஷ் இடையே எத்தனை மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே ஃபார்முலா தான், பெட்வீன். இதுதான் ஃபார்முலா. பெட்வீன் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் டி பிளஸ் பி, டோட்டல் மைனஸ் டாப் பிளஸ் பாட்டம். சரியா? டோட்டல் எவ்வளவு? 33 மைனஸ் டாப்ல இருந்து ரமேஷ் 13 பிளஸ் பாட்டம்ல இருந்து சுரேஷ் 6. சரியா? 33 மைனஸ் 13 நமக்கு 14 தான் ஆன்சர். சரியா? இந்த கேள்வியையும் நிறைய பேர் எங்கேயாவது பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? எங்கேயாவது பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட்டாக உங்கள் கண்ணில் பட்டிருந்துருக்கலாம். சரியா? இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஆர்ஆர்பி என்டிபிசி ரிவிஷன் எக்ஸ்பிரஸ் பிளேலிஸ்ட்டில், சரியா, இந்த பிளேலிஸ்ட்டில் ஆர்ஆர்பி என்டிபிசி ரிவிஷன் எக்ஸ்பிரஸ் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா ரீசனிங் பார்ட் 4, சரியா, பார்ட் 4ல் டைம் 4 மினிட்ல, சரியா, இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கிளியரா? சேம் ரமேஷ் சுரேஷ், அதே 13, அதே 33, அதே 5, அதே ஆன்சர். சரியா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளாஸ் நோட்ஸில் டாபிக் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் டைப் 2 சிம்பிள் கேஸ் அட்வான்ஸ் லெவல். சரி, இப்படி ஒரு டைப் நடத்திருப்பேன். டைப் 2 சிம்பிள் கேஸ் அட்வான்ஸ் லெவல். ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் நம்ம சிம்பிள் கேஸ் பேசிக் லெவல், சிம்பிள் கேஸ் அட்வான்ஸ் லெவல், ஓவர்லாப் கேஸ் பேசிக் லெவல், ஓவர்லாப் கேஸ் அட்வான்ஸ் லெவல், இன்டர்சேஞ்ச் லெவல், நிறைய டைப் பார்த்துருப்போம். அதில் ஒரு டைப். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஏரியா வந்து டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட்டாக கேட்டது. எகைன் டிஎன்பிஎஸ்சி அதிகமாக கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கிற இன்னொரு ஏரியா என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட். சரி, இந்த 2 ஏரியாவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக இந்த ஏரியாவை கேட்டதுனால ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி சில விஷயங்களை மாற்றணும்னு நினச்சா அவங்க இன்டர்சேஞ்சிங்குள்ளே போகலாம். சரியா? இது மேலே உள்ள கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? இன் ரோ A is 12th from the left. சரியா? ஒரு ரோ இருக்கு, இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட். A is 12th from the left. A லெஃப்ட்ல இருந்து 12வது இடத்துல இருக்காராம். ஓகே, 12th from the left யாரு? A. ஓகே, அடுத்து B. சரியா? B is 18th from the right. ஸோ ரைட்ல இருந்து B 18வது இடத்துல இருக்காரு. ஓகே, ஸோ இதான் ரைட்டு. ரைட்ல இருந்து 18வது இடத்துல பி இருக்கார். ஓகே, இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பிளேஸை மாற்றிக்கிறாங்க. சரியா? இஃப் தே இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன்ஸ். இன்டர்சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? ஏ இருக்கிற இடத்துக்கு பியும், பி இருக்கிற இடத்துக்கு ஏயும் போகிறாங்க. சரியா? இப்போ ஏ இருக்கிற இடத்துக்கு பி வந்துட்டார்னா அவருக்கு பேர் பி டேஸ். ஏ வந்து இப்போ பி இருக்கிற இடத்துக்கு போகிறாருன்னா அவருக்கு பேர் ஏ டேஸ். ஸோ 2 பேருமே இருக்கிற அந்த இடம் காமனான இடம், ஒரே இடம் தான். சரியா? அதில் குழப்பம் வந்துடக்கூடாது. சரியா? ஏகன் ஏ பி இருக்கிற இடத்துக்கு போகிறாருன்னா அவருக்கு பேர் ஏ டேஸ், பி ஏ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவருக்கு பேர் பி டேஸ். எகைன் ஏ எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி பி இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாரோ அதே தூரத்தை ட்ராவல் பண்ணி தான் பியும் ஏ இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. இது பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ். சரி, இதில் குழப்பம் வரக்கூடாது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பிகம்ஸ் 25th ஃப்ரம் த லெஃப்ட். இப்படி இடம் மாற்றினதுக்கப்புறம் ஏ லெஃப்ட்ல இருந்து 25வது இடத்துக்கு போயிடுறாராம். 25th ஃப்ரம் த லெஃப்ட். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆல்ரெடி ஏ 12வது இடத்துல இருக்காரு. இடம் மாறினதுக்கப்புறம் 25வது இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவில், சரியா, நடுவில் ஒரு 12 பேரை கிராஸ் பண்ணி போயிருப்பார். 12 இடத்த கிராஸ் பண்ணி போயிருப்பார். கரெக்டா? 12வது இடத்துல இருக்காரு, நடுவில் ஒரு 12 இடத்த வச்சா 24, அதுக்கப்புறம் 25. சரியா? அப்போ நடுவில் 12 பேரை கிராஸ் பண்ணியிருக்காரு. அதே 12 பேர் தான் இவரும் கிராஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ ஆல்ரெடி 18, நடுவில் ஒரு 12 பேர்னா இப்போ இந்த இடத்துல இருந்திருப்பாரு 31 ஃப்ரம் ரைட்ல இருந்திருப்பார். கிளியரா? ஆல்ரெடி 18வது இடத்துல இருக்காரு, நடுவில் 12 பேர் விட்டால் 30, 31 இடத்துல பி டேஷ் இப்போ இருக்க போகிறார். சரியா? இந்த டேட்டா கொடுத்துருக்க விஷயத்துலேருந்து எடுத்தாச்சு. இப்போ கேள்வியை விடுங்க. இதுலேருந்து என்னென்னலாம் கேள்வி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இடையில் எத்தனை பேர்னு கேட்பாங்க. ஆன்சர் என்னது? 12. செகண்ட், பியின் புதிய நிலை. சரி, இது ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஆன்சர் 31. சரியா? ஃப்ரம் ரைட். சரியா? 3வது கேள்வி டோட்டல் என்னன்னு கேட்பாங்க. சரியா? 1 இடையில் எத்தனை பேர்னு கேட்கலாம். 2வது பியின் புதிய நிலை ரைட்லேருந்து என்னன்னு கேட்கலாம். 3வது டோட்டல் எவ்வளோன்னு கேட்கலாம். சரியா? ஓகே, இப்போ டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சரி, 2 விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஏன் நான் ஃபவுண்டேஷன்லேயே தெளிவாக சொல்லியிருக்கேன். டோட்டல் எப்படி ஒரு நம்பர் லைனில் எப்படி டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம்? ஏதாவது ஒரு பிளேஸில்
அதே பிளேஸ் லெஃப்ட்லேருந்து எத்தனாவில் இருக்குது, அந்த பிளேஸ் ரைட்லேருந்து எத்தனாவில் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணி -1 இதுதான் டோட்டல். சரி, கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இந்த பிளேஸ் லெஃப்ட்லேருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, 12வது இடத்துல இருக்குது. அதே பிளேஸ் ரைட்லேருந்து எத்தனை இடத்துல இருக்குது, 31 இடத்துல இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணி -1. சரியா? ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 43 -1 42. சரியா? ஓகே, இப்போ இந்த பிளேஸில் மட்டும் தான் கண்டுபிடிக்கணுமானு கிடையாது, இந்த பிளேஸை கூட எடுத்துக்கலாமே. இந்த பிளேஸ் லெஃப்ட்லேருந்து எத்தனை இடத்துல இருக்குது, 25வது இடத்துல இருக்குது. அதே பிளேஸ் ரைட்லேருந்து எத்தனை இடத்துல இருக்குது, 18வது இடத்துல இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி -1. ஸோ இந்த இடத்துல நமக்கு 43 -1, இங்கேயும் நமக்கு 42. சரி, ஏதாவது ஒரு பிளேஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். எகைன் டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ரூல், ஒரே பிளேஸோட லெஃப்ட்லேருந்து நம்பர் ரைட்லேருந்து நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி -1. சிம்பிள். சரியா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. சரியா? இன்டர்சேஞ்சிங் ஏரியா. ஸோ இந்த இன்டர்சேஞ்சிங் ரெண்டு பேரும், சரியா, ரெண்டு பேரும் இடங்களை மாற்றிக்கொண்டால், இந்த கான்செப்ட் டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அட் த சேம் டைம் இந்த மாதிரி கான்செப்டும் கிளியரா. ரீசெண்டாக நீங்கள் ஒரு 2 வருஷ டேட்டா ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சியோட 2 வருஷ டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்க்கு டிஎன்பிசியோட ஈஸியாக கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரே லைனில் செய்கிற மாதிரி தான் எஸ்எஸ்சியும் ஆர்ஆர்பியும் இந்த ஏரியாவில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎன்பிசி மட்டும்தான் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த ஏரியாலாம் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி கேட்குற ஏரியா தான். இதை விட சிம்பிளாக தான் ஆர்ஆர்பியும் எஸ்எஸ்சியும் கடந்த 2 வருஷத்தில் கேட்டிருக்காங்க. சரியா? ஆர்ஆர்பி டஃப்பாக போகவே இல்லை. மேபி ஃபியூச்சரில் அதை மாற்றலாம். நான் சொல்கிறது இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் டேட்டாவை சொல்கிறேன். இது ஃபியூச்சரில் மாறலாம். பட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் டாப்பிக்கில் டிஎன்பிசி தான் கஷ்டமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க தவிர்த்து ஆர்ஆர்பி கஷ்டமாக கேட்கல. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதிலிருந்து கட்டாயம் கேள்வி வரும். எகைன் இன்டர்சேஞ்ச், சரியா, இடங்களை மாற்றிக்கொண்டால் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா இந்த 3 கேள்விகள் மட்டும் தான் கேட்க முடியும். சரியா? இந்த 3 கேள்விகள் மட்டும் தான் கேட்க முடியும். எத்தனை கேள்விகள் கேட்டாலும் இந்த லைனை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி. In an examination, a student scores 4 marks for every correct answer and lost 1 mark. சரியா? ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான பதிலுக்கு ஒரு மாணவர் 4 மதிப்பெண் பெறுகிறார் மற்றும் ஒவ்வொரு தவறான பதிலுக்கு 1 மதிப்பெண் இழக்கிறார். சரியா? அவர் மொத்தம் 60 கேள்விகளையும் முயற்சி செய்து 130 மதிப்பெண்கள் பெற்றால் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்திருப்பார்? இஃப் ஹி அட்டம்ப்ட்ஸ் ஆல் 60 கொஸ்டின்ஸ். சரியா? டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளவு? 60. அவர் ஸ்கோர் பண்ண மார்க் எவ்வளவு? 130. The number of questions he attempts correctly is. சரியா? இந்த கேள்வியும் லேட்டஸ்ட்டாக நிறைய பேரோட கண்ணில் பட்டிருந்திருக்கும். சரியா? இந்த கேள்வி யார் கேட்டிருக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் எக்ஸாம். சரியா? கோஆபரேட்டிவ்ஸில் வந்து எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி, சரியா, ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அண்டு டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது. ஸோ அவங்களோட எக்ஸாம் ரீசெண்டாக நடந்தது. சரியா? அதில் கேட்ட கேள்வி இந்த கேள்வி. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க இந்த கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கோஆபரேட்டிவ்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர். சரியா? ஓகே, இந்த டாபிக் என்ன அப்படின்னா அலிகேஷன். சரியா? மேக்ஸில் அலிகேஷன்ற ஒரு ஏரியா இருக்குது, மிக்சர் அண்ட் அலிகேஷன். அதை பேஸ் பண்ணி கேட்குற ஒரு கேள்வி. சரியா? இன்னொன்று சில கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு தோட்டத்தில் வந்து முயலும் ஆடுகளும் இருக்குது. தலைகளை கவுண்ட் பண்ணும்போது மொத்தமாக 30, கால்களை கவுண்ட் பண்ணும்போது மொத்தமாக ஒரு 60. அப்படின்னா எத்தனை முயல்கள் இருக்கும், எத்தனை ஆடுகள் இருக்குன்னு சில இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்கல்ல. அதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த லாஜிக் தான் இங்கேயும், அல்லது இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த லாஜிக் தான் அங்கேயும். சரியா? ரெண்டுமே பார்க்கறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். இது எக்ஸாம் பேஸ் பண்ணியிருக்கு. நான் சொன்ன கொஸ்டின் முயல் ஆடுன்னு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருந்தாலும் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற லாஜிக் ஒன்று தான். சரியா? ஓகே, இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளவு? 60. ஓகே, ஒரு கொஸ்டின் கரெக்ட்னா எத்தனை மார்க்கு? +4. ஒரு கொஸ்டின் ராங்னா எத்தனை மார்க்கு? -1. சரியா? இந்த டேட்டா முக்கியம். சரியா? ஓகே, இப்போ கரெக்ட், ராங். சரியா? இப்போ இங்கே கொடுத்ததை விட்டுருக்கலாம். அவர் 60 கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருக்காரு. சரியா? 60 கொஸ்டினுமே அவர் அட்டன் பண்ணிட்டார். அப்படி அட்டன் பண்ணதில் அவருக்கு 60மே கரெக்ட்னா, சரியா, 60மே கரெக்ட்னா அவருக்கு +4 மார்க்கா? அப்போ மொத்தமாக எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாரு? +240 மார்க் எடுத்திருப்பார். சரியா? அவர் அட்டன் பண்ணதில் 60மே தப்புன்னு வச்சு, 60மே தப்பாக இருந்துச்சுன்னா 60 கொஸ்டின் இன்ட்டு -1, 60 ஒவ்வொரு கொஸ்டினுக்கு -1, அப்போ 60 டைம் -1 இருக்குமா? அப்போ -60. சரியா? +240 மார்க், இங்கே -60 மார்க். கிளியரா? ஸோ இப்போ இது மேக்ஸிமம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் இது, எல்லாமே தப்பாக இருந்தால் இது. இவர் எவ்வளோ மார்க் இப்போ வாங்கியிருக்காரு? 130 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ இதை சென்டரில் போட்டுருங்க. இது இவர் வாங்கின மார்க்கு 130. சரியா? இதோட டிஃபரன்ஸ் என்னது? 130 - -60.
130 மைனஸ் ஆஃப் -60 என்னது நமக்கு 190. ஸோ இந்த இடத்துல நமக்கு 190. அடுத்து இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? ஸோ 240ல் 130 போச்சுன்னா நமக்கு 110. சரியா? இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா நமக்கு 19:11. ஏகன் டோட்டல் பண்ணால் நமக்கு 30. இந்த 30 தான் நமக்கு 60 கொஸ்டின். சரியா? இந்த 30 தான் நமக்கு 60 கொஸ்டினா. இந்த 30 என்ன பண்ணால் நமக்கு 60 வரும்? இன்ட்டு 2. சரியா? ரேஷியோவில் ஒரு இடத்துல நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 38 கொஸ்டின். இந்த இடத்துல நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 22 கொஸ்டின். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் சார் அப்படின்னா, இந்த சைடு சரியா இந்த 19 அது மூலியமாக கிடைச்ச இந்த 38 எதை மென்ஷன் பண்ணுன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த கரெக்டான கொஸ்டின்ஸையும், இந்த 11 அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்ச இந்த 22 இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ராங் கொஸ்டின்ஸையும் மென்ஷன் பண்ணுது. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? the number of question he attempts correctly. சரியா? கரெக்டாக எத்தனை அட்டன் பண்ணிக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டினில் இந்த பக்கம் இருக்கிறது 38. 38 தான் ஆன்சர். சரியா? இதே கேள்வியில் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு எத்தனை கொஸ்டின் அவர் தப்பாக அட்டன் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஏரியாவில் இந்த பக்கம் இருக்கிற எத்தனை கொஸ்டின்? 22 கொஸ்டின். ஸோ அப்போ 22 கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணிக்காரன் அர்த்தம். சரியா? இதுதான் மிக்சர் அண்ட் அலிகேஷன். இது பியூர்லி மேக்ஸில் கேட்ட டாபிக். சரியா? மேக்ஸில் கேட்ட ஒரு டாப்பிக்கை டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட்டாக ரீசனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? எகைன் இதில் என்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுமோ இதே லாஜிக் தான் நான் சொன்ன மாதிரி அந்த முயல் ஆடு கேள்வி வந்தாலும் இதே லாஜிக் தான். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸோட லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான சில கேள்விகள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் அடுத்தடுத்த பாட்டில் இந்த லேட்டஸ்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி கேட்டிருக்காங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.